ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா தமிழ் நாவல்ஸ். நாம கேட்டுக்கிட்டு இருக்க கதையின் தலைப்பு உயிர் தாங்குமோ பாகம் 2. ஆசிரியர் அருணா வேணு. நான் உங்கள் புவனா செல்வம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உயிர் தாங்குமோ பாகம் 2, அத்தியாயம் 1. 6 மாதங்களுக்கு பிறகு காலையில் எழுந்து கொள்ள தாமதமாகி விட்டதால் கொஞ்சம் வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் சாரு. அவள் தலைவாரி முடிக்கவும் அவள் போன் அடிக்கவும் சரியாக இருந்தது. பேண்டை போட்டுக்கொண்டே போனை எடுத்தவள், இதோ வந்துட்டேன் அபி, சாரிடி லேட் ஆயிடுச்சு என அவசரமாக கூற, சாரு, உன்னை நான் இப்போ வேகமா வர சொன்னேனா? நான் வெயிட் பண்றேன், நீ பொறுமையா வா. உன் வேகத்தை மூட்டை கட்டி ஓரமா போடு, கண்டிப்போடு கூறிவிட்டு போனை வைத்தாள் அபிராமி. அதில் லேசாக சிரித்துக்கொண்டே தானும் போனை வைத்துவிட்டு கிளம்பினாள் சாரு. அவள் வரும்போது ரிசப்ஷன் அருகில் இருந்த சோபாவில் அமர்ந்து பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்தாள் அபிராமி. போலாமா அபி என கேட்டுக்கொண்டே சாரு வர, சாப்பிட்டியா நீ என்றாள் அபி பேப்பரை மடித்துக்கொண்டே. சாப்பிட்டேன், போலாம். சாருவின் பதிலில் திருப்தியோடு எழுந்த அபிராமி, மெதுவா நட, வேகமா ஓடி என் மருமகனை படுத்தாத என கூறிக்கொண்டே நன்றாக மேடித்திருந்த அவள் வயிற்றை மெதுவாக தடவி கொடுத்தாள் அபிராமி. ஆம், சாரு கர்ப்பமாக இருக்கிறாள். அபிராமியின் பேச்சில் லேசாக சிரித்து கொண்டவள், ரொம்ப பண்ணாத அபி, வா போவோம் என்று விட்டு சாரு முன்னால் நடந்துவிட அவளை தொடர்ந்து வந்தாள் அபிராமி. இருவரும் அபிராமி வண்டியில் ஏறி தங்கள் இன்ஸ்டிடியூட் நோக்கி பயணிக்க சாருவின் மனம் கடந்து வந்த மாதங்களை நோக்கி தானாக பயணித்தது. ஜெகன் அவளை விட்டுவிட்டு போன மறுநாள் அவன் சொன்னது போலவே வினையிடமிருந்து அவளுக்கு ஆர்டர் வந்தது. சும்மா இருந்தால் மனம் பாடாய் படுத்தியதால் மறுநாளே வேலைக்கு போய் சேர்ந்து விட்டாள் சாரு. வினையை நேரில் சந்தித்த போது அவளுக்கு மனதிற்குள் லேசான உதைப்புதான். ஆனால் அவள் பயம் எதுவும் தேவையே இல்லாதது போல வினை தேவையில்லாத ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அதே நேரம் ஒதுங்கியும் இல்லாமல் மிகவும் மென்மையாக பேசினான். அவளை அட்மினில் வேலைக்கு அமர்த்தியவன் அங்கு அவளுக்கு வேலையை பொறுமையாக சொல்லித்தரவும் ஆள் ஏற்பாடு செய்திருந்தான். அவள் வேலை செய்த செக்ஷனில் தான் அபிராமி அவளுக்கு அறிமுகமானாள். முதல் முறை சாருவை பார்த்த போதே, ஹாய், நான் அபிராமி, இந்த இன்ஸ்டிடியூட் MD அலைஸ் எம்ப்ளாயி என வித்தியாசமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவள் கூறியதில் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் சாரு. அவள் விழித்ததில் சிரித்துவிட்ட அபிராமி, வினை எனக்குத்தான் கணவனா ஒரு 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்ல என்கிட்ட அவர் வேலை பார்க்கறதால இங்க என்ன பழி வாங்க அவருக்கு கீழே வேலைக்கு வச்சுட்டாரு. இந்த அட்மின் செக்ஷன் இன்சார்ஜ் எனும் மிக சாதாரண வேலை என அவள் பாவமாக பேசி உச்சுக்கொட்ட அவள் பேசிய லட்சணத்தில் தன்னை மறந்து சிரித்து விட்டாள் சாரு. அவள் சிரிப்பதை அவள் அறியாமல் ஒரு நெகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள் அபிராமி. அபிராமிக்கு சாரு பற்றி தெளிவாக ஒன்றும் தெரியாதுதான். ஆனால் அவள் ஜெகனால் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டால் அவளை கொஞ்சமேனும் நிம்மதியாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வினை கூறினான். அபிராமிக்கு ஜெகன் மீது கோபம்தான். ஆனால் அவன் முழுதாக வருந்திக் கொண்டுதான் இருக்கிறான் என்றும் அவன் கோபத்திற்கான காரணமும் வினை கூறியிருக்க ஒருவாறு அபிராமியின் கோபமும் மட்டுப்பட்டது. அவர்கள் இருவரும் சேருவார்களா என்று தெரியாவிட்டாலும் சாருவிற்கு முழு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று மட்டும் அபிராமி முடிவெடுத்திருந்தாள். சாரு வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் கழித்துதான் அவளுக்கு தான் கர்ப்பமாக இருப்பதே தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் தள்ளி போயிருக்க அதை கூட கவனிக்காமல் இருந்திருக்கிறாள். மருத்துவரிடம் உறுதி செய்துவிட்டு வேலைக்கு வந்த அன்று அவள் முகத்தில் இருந்த அதிகப்படி யோசனை ரேகையில் இருந்தே ஏதோ பிரச்சனை என்று கணித்து அவளிடம் என்னவென்று கேட்டாள் அபிராமி. முதலில் சரியாக பதில் சொல்லாமல் சாரு மழுப்ப, சாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன உன் தோழின்னு நினைச்சா சொல்லு, இல்லனா உன் இஷ்டம் என அபிராமி மிரட்ட வேறு வழி இல்லாமல்
தான் கர்ப்பமாக இருப்பதை கூறினாள் சாரு. அதை கேட்டதும் முதலில் அபிராமிக்குமே அதிர்ச்சிதான். என்ன முடிவெடுத்திருக்க என சிறு பயத்தோடு அபிராமி கேட்க, அவள் குரலில் இருந்த பயத்தில் லேசாக சிரித்து விட்ட சாரு, தப்பா எதுவும் யோசிக்க மாட்டேன் அபி. குழந்தை என்ன தப்பு செஞ்சது? இன்னும் சொல்லணும்னா எனக்கு இப்பதான் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பே வருது. ஆனா என சாரு நிறுத்த, அவள் கூறியதில் மகிழ்ச்சியோடு அவளை பார்த்து கொண்டிருந்த அபிராமியின் முகம் சுருங்கியது. இத வச்சு ஜெகன் என்கிட்ட வரக்கூடாது. எப்படியும் அவருக்கு தெரியாம இருக்காது. வினய் அண்ணா சொல்லிடுவார்தான். ஆனா இத சாக்கா வச்சுக்கிட்டு அவரு என்ன அணுக முயற்சித்தான் எங்க 2 பேருடைய இறப்போ உறுதி. கண்களில் கோபம் மின்ன அழுத்தமாக சாரு கூற, அவள் முகத்தை பார்த்து அபிராமிக்குத்தான் பயமாக இருந்தது. ஏண்டி இப்படி பேசுற என மனம் கேட்காமல் அபிராமி கேட்க, உண்மை அபி, அவர் முகத்துல எக்காரண கொண்டும் நான் விழிக்க விரும்பல. மீறி ஏதாவது நடந்தா நானும் என் குழந்தையும் நிரந்தரமா போவதை தவிர வேற வழி இல்ல. மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக கூறிவிட்டே தன் வேலைகளை தொடர்ந்தாள் சாரு. அதற்கு பின் ஜெகன் காதிற்கு விஷயம் சென்றதா இல்லையா என்று கூட சாருவிற்கு தெரியாது. ஆனால் அவன் கூறியது போலவே எந்த சந்தர்ப்பத்திலும் அவள் முகத்திற்கு நேராக வரவே இல்லை. மாறாக அபிராமியும் வினயும் அவளுடைய எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது போல் இருந்தது சாருவிற்கு. ஏற்கனவே அபிராமி நன்றாகத்தான் பழகுவாள். அதிலும் அவள் கர்ப்பமான விஷயம் தெரிந்த பின் ஒரு அன்னை போல அவளை பார்த்து கொண்டாள். அவளுக்கு பிடித்தமானதை சமைத்துக் கொடுப்பது, மாதா மாதம் சரியாக அவளை செக்கப் அழைத்து செல்வது என எல்லாமே சாரு கேட்காமலேயே செய்தாள். வினயும் அவளுக்கு ஒரு பாசமான அண்ணனாகத்தான் இருந்தான். அவளிடம் ஆறுதலாக பேசுவதில் இருந்து அவளுக்கு தேவையான அனைத்தும் அவனும் கேட்காமலே செய்தான். இடையில் பல முறை அபிராமி அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று வந்து விட்டாள். அபிராமியின் பெண் சக்தி சாருவிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டு விட அவர்கள் குடும்பமே சாருவிற்கு நன்றாக நெருக்கமாகிவிட்டது. அபிராமியின் அத்தை சௌமியாதான் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்வது. அவரும் சாருவிடம் நன்றாகவே பழகினார். மொத்தத்தில் வினய் குடும்பம் முழுவதும் அவளுக்கு ஆறுதலாக அமைந்துவிட அவர்கள் செய்யும் எதையுமே மறுக்க முடியாமல் சாரு அப்படியேதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவள் ஜெகன் மனைவி என்பதை எல்லாம் தாண்டி சாருவை ஒரு தனி பெண்ணாக, அபிராமியின் தோழியாகத்தான் அனைவரும் ஏற்றுக்கொண்டன. அதை ஒருமுறை அபிராமி அழுத்தம் திருத்தமாக சாருவிடம் கூறிய பின்தான் ஜெகனை தாண்டி அவள் அவர்களோடு ஒட்டி பழகத் தொடங்கினாள். தன் குடும்பத்தை பொறுத்த வரையில் ஜெகன் வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டான் என கிருஷ்ணவேணியிடம் கூறி வைத்திருந்தாள் சாரு. நல்லதோ கெட்டதோ கருணாகரன் தேவையில்லாமல் பயணம் செய்யக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக மருத்துவர் கூறிவிட அவர்களால் இங்கு வரவே முடியாமல் போனது. அது சாருவிற்கு வசதியாக போய்விட தான் கர்ப்பமாக இருப்பதையும் கூறி அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டவள் தன்னை பார்த்து கொள்வது பற்றி மட்டும் கற்பனையில் கோட்டை கட்டி தோன்றியதெல்லாம் கூறிவிடுவாள். மேலும் ஜெகன் வந்ததும் கண்டிப்பாக வருவதாக வாக்கு வேறு கொடுத்திருந்தாள். சும்மாதான் சொல்லி வைத்திருந்தாள். அடுத்து வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம். சாரு நினைவுகளில் இருந்து மீளவும் இன்ஸ்டிடியூட் வரவும் சரியாக இருந்தது. அப்போது புது அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருந்ததால் சாருவிற்கு வேலை கொஞ்சம் சரியாகத்தான் இருந்தது. 11 மணி வரை தொடர்ந்து வந்தவர்களிடம் கோர்ஸ் பற்றி விளக்கம் கொடுப்பது, பீஸ் வாங்குவது என வேலையை பார்த்து கொண்டிருக்க சரியாய் 11 மணிக்கு அவளை பார்க்க வந்தாள் அபிராமி. அப்போதுதான் ஒரு புது பெண்ணின் அட்மிஷன் முடிந்து சாரு நிமிர, சாரு என்னோட வா என்று கூறிக்கொண்டே வந்தாள் அபிராமி. ஒரு 10 நிமிஷம் அபி, இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேனே என்று கூறிக்கொண்டே சாரு நிமிர, அதெல்லாம் மத்தவங்க பார்த்துப்பாங்க, நீ வாடி என சாருவை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வந்து விட்டாள் அபிராமி. அங்கு வினய் அறை பக்கத்தில் ஓய்வெடுக்க என்று ஒரு அறை தனியாக இருக்கும். அங்கு சாருவை அழைத்து வந்த அபிராமி தினப்படி வழக்கம் போல ஒரு பெரிய டம்ளர் நிறைய ஜூஸை நீட்டி, குடி என்று விட்டு அவளும் ஒரு டம்ளரோடு அமர அதை சிரித்துக்கொண்டே வாங்கி கொண்டாள் சாரு. இங்க நான் வேலை பார்க்கறேனா இல்லையான்னு எனக்கே அடிக்கடி சந்தேகம் வந்துடுது அபி. இதெல்லாம் வேண்டானா கேட்கறதே இல்ல. சாருவும் தினமும் இப்படி புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாள். எங்கே
அபி கேட்டாள் அல்லவா? ஏண்டி, கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை கவனிக்கிறது தப்பா? என்ன ஒரு பொண்ணையமும் சம்பாதிக்க விட மாட்டியா நீ? ஆஹா, இங்க எந்த பொண்ணு கர்ப்பமானாலும் இப்படிதான் கவனிப்பாயாக்கும். நக்கலாக சாரு கேட்க, எல்லாரும் ஏன் சாரு ஆக முடியுமா? மேலும் எல்லாருக்கும் பார்க்க குடும்பம் கூடவே இருப்பாங்க. உனக்கு நாங்க தானே குடும்பம், நாங்க தானே பார்க்கணும். இதெல்லாம் பெருமையா? கடமடி கடமை. சிரித்து கொண்டே அபிராமி கூற, அதில் பதில் சொல்ல தோன்றாமல் சாருவும் சிரித்து விட்டாள். சிறிது நேரம் அமைதியாக சாரு ஜூஸ் குடிக்க எப்போதும் அவளுக்கு தோன்றும் அதே உணர்வு அப்போதும் தோன்றியது. ஆம், சில நாட்களாக யாரோ தன்னை அடிக்கடி பார்ப்பது போல் சாருவிற்கு தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. இப்போதும் அதே போல்தான் தோன்றியது. ஆனால் அது மனப்பிரமையாகத்தான் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். பின்னே அது தனியறை. அங்கு இருப்பதே சாருவும் அபிராமியும் மட்டும்தான். திறந்திருந்த கதவு வழியாக யாராவது பார்த்தாலும் அவளுக்கு தெரிந்துவிடும். இந்த எண்ணமே முட்டாள்தனமாக தோன்றியது சாருவிற்கு. அதனால் அதை கூறக்கூட முடியாமல் அமைதியாக ஜூஸை குடித்து முடித்தாள் சாரு. ஜூஸ் குடித்ததும் உடனடியாக அவளை போக விடாமல் சிறிது நேரம் அவளை பிடித்து வைத்து பேசிக் கொண்டிருந்தாள் அபிராமி. அபிராமியின் பேச்சை முகத்தில் உறைந்துவிட்ட புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தவளை வினய் அறையிலிருந்து அவள் எண்ணத்திற்கு காரணமான ஜெகன் பார்த்து கொண்டிருந்தான். ஆம், சாருவின் உள்ளுணர்வு கூறியது பொய்யல்ல. அவளுக்கு அந்த உணர்வு தோன்றும் போதெல்லாம் அவளை பார்ப்பது ஜெகன்தான். சாரு இருந்த அறைக்கும் வினய் அறைக்கும் இடையில் ஒரு கண்ணாடி தடுப்பு இருக்கும். சாரு அறையில் இருந்து பார்த்தால் அந்த கண்ணாடியில் அவள்தான் தெரிவாள். அந்த பக்கம் வினய் அறையில் இருந்து பார்த்தால் இந்த அறை நன்றாக தெரியும். இரு பக்கமும் எப்போதும் ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கும். சாருவை அழைத்து வரும்போது மட்டும் ஜெகனுக்காக அபிராமிதான் லேசாக ஸ்கிரீனை நகர்த்தி வைப்பாள். உதட்டில் உறைந்துவிட்ட புன்னகையோடு அமர்ந்திருந்த சாருவை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை, எப்போதும் போல் இறுக்கம்தான். ஆனால் அவன் கண்கள் தன்னவளை விட்டு இம்மி அளவு கூட நகரவில்லை. இதுபோல் அவன் அவளை பார்த்து கொண்டால்தான் உண்டு. மற்றபடி நேரில் போய் அவன் அவளையோ அவன் குழந்தையையோ அவன் பார்த்துவிட முடியாதே. சிரித்து கொண்டிருந்த சாருவின் கைகள் தானாக மேடிட்டிருந்த அவள் வயிற்றை பிடித்து கொண்டிருக்க ஜெகனின் கண்கள் பெரும் ஏக்கத்தோடு அவள் வயிற்றின் மீது படிந்தது. சில நொடிகள் அவள் வயிற்றை பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் தானாக கலங்கிவிட வேகமாக கண்ணீரை சுண்டிவிட்டான் ஜெகன். கிடைக்கும் சில நிமிடங்களை எதற்காகவும் இழந்துவிட அவன் விரும்பவில்லை. அழுவதற்கு நேரமாயில்லை, அதுதான் காலம் முழுக்க இருக்கிறதே. இப்போது அவளை பார்ப்பதுதான் முக்கியம் என்று மனதிற்கு கூறிக்கொண்டு தன் தரிசனத்தை தொடர்ந்தான் ஜெகன். அவள் அங்கிருந்து கிளம்பும் வரை அவன் பார்வையை விலக்கவில்லை. ஒருவாறு சாருவும் அபிராமியும் இழந்து சென்றதும் ஒரு பெருமூச்சுடன் வினைக்கு எதிரில் வந்து அமர்ந்தான் ஜெகன். அவன் கண்களோ இன்னமும் வினை பக்கம் திரும்பாமல் தன்னவள் அமர்ந்திருந்த இடத்தைத்தான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. நண்பனை பார்க்க வினைக்கும் பாவமாகத்தான் இருந்தது. இந்த 6 மாதமாக அவனும் ஜெகனை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். எப்போதுமே ஜெகன் கொஞ்சம் இறுக்கமானவன்தான். ஆனால் இந்த சில மாதங்களாக அவன் முகத்தில் உடன் பிறந்தது போல் ஒரு வலி ஒட்டி கொண்டேதான் இருக்கிறது. சாருவை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் கலங்கிவிடும் அவன் கண்களும் அதை அவசரமாக துடைத்துக்கொண்டு அவன் அவளை பார்ப்பதும் அவன் வலியை காட்டிவிடும். ஜெகனிடம் ஓரளவு நெருங்கி பழகக்கூடிய ஒரே ஆள் வினைதான் என்பதால் அவன் வலிகள் வினைக்கு நன்றாகவே புரிந்தது. முதலில் கோபமாக இருந்த அபிராமி கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஜெகனின் வருத்தம் புரிந்து அவனுக்காக நெகிழ்ந்து விட்டாள். எதை கேட்டாலும் விட்டேத்தியாக அவனிடமிருந்து வரும் பதிலே அவன் வலியை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தது. ஜெகா என்ற வினையின் அழைப்பில் நினைவிற்கு மீண்டு ஜெகன் அவன் புறம் திரும்ப, நான் வேணும்னா பேசி பார்க்கிறேன்டா. வினை எப்போதும் போல் மனம் கேட்காமல் கூற அதற்கு அழுத்தமாக மறுப்பாக தலையசைத்தான் ஜெகன். அவ இப்போதான் எல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கா வினை. என் பேச்சை எடுத்தாலே அது கெட்டுடும். அவளாவது நிம்மதியா இருக்கட்டும். தெளிவாக ஜெகன் கூற,
நீ இத்தனை பாடுபடுறையே ஜெகா, இத்தனை நாட்கள்ல அவ மனசும் மாறி இருக்காதாடா என்றான் வினய் ஆற்றாமையோடு. அதில் லேசாக புன்னகைத்த ஜெகன், அதுக்குள்ள அவ மனசு மாறுற அளவு சின்ன பாவமா நான் செய்யலையே வினய் என்றான் புன்னகை மாறாமல். அவன் புன்னகையில் நிறைந்திருந்த வலியில் வினய் வேதனையோடு அவனை பார்க்க இப்போது ஜெகனின் முகமும் தீவிரமாக மாறியிருந்தது. எனக்கு இது தேவைதான் வினய், சொல்ல போனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விடு, நான் பட்டுக்கிறேன். சாரு கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சப்போ அவ அபிராமி கிட்ட சொன்னது நினைவிருக்கில்லையா? மீண்டும் ஒரு முறை அவ உயிரோட விளையாட முடியாது, எக்காரணம் கொண்டோ என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட பேசிடாத அழுத்தமாக கூற வேறு வழி இல்லாமல் சரிடா என மண்டையாட்டி வைத்தான் வினய். அன்று சாரு பேசியதை ஜெகனிடம் கூறியதே வினைதான். ஆம், சாரு நினைத்தது போலவே அவள் கர்ப்பமான விஷயத்தை ஜெகனிடம் மறைக்காமல் அபிராமியும் வினையும் கூறிவிட்டன. முதலில் சாருவை விட்டுவிட்டு வந்த ஜெகன் அவள் கூறியது போலவே அவள் இருந்த பக்கம் செல்லவே இல்லை. மனமெல்லாம் ரணமாய் வலித்ததுதான். தன் தவறுக்கு தண்டனையாக இருந்துவிட்டு போகட்டும் என தாங்கிக் கொண்டான். ஆனால் சாரு கர்ப்பமாக இருப்பது தெரிந்த பின் அவனால் அப்படி இருக்க முடியவில்லை. வினய் அந்த விஷயத்தை ஜெகனிடம் கூறும் போதே சாரு சொன்னதையும் சேர்த்துதான் கூறினான். அதை கேட்டதும் ஒரு நொடி ஜெகனுக்கு உயிர் வரை நடுங்கிவிட்டது. குழந்தை விஷயத்தில் அவன் முகத்தில் தோன்றியிருந்த புன்னகை அப்படியே உறைந்து இறுகிவிட்டான் ஜெகன். இதயத்தை பிசைவது போல் எழுந்த வலியை கண்களை இறுக மூடி திறந்து கட்டுப்படுத்தி கொண்டவன், அவ ஆசைப்படியே இருக்கட்டும் வினய், ஆனா எனக்கு அவளை பார்க்கணும் என்று மட்டும் ஜெகன் கூற, அதற்காக செய்ததுதான் அந்த கண்ணாடி ஏற்பாடு. அத்தோடு நில்லாமல், இனி நீங்கதான் வினய் அவளை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு ஈடா நான் என்ன நாளும் தர என்று ஜெகன் கூற, அவனை முறைத்த வினய், சாரு உன் மனைவிங்கிறத தாண்டி எனக்கு தங்கச்சி போலடா. என்னைக்கும் ஒரு நாள் தப்பு செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அவ எத்தனை நல்ல பொண்ணுன்னு பக்கத்துல இருந்து பார்க்கும்போதே தெரியுது. அவளுக்காக நீ ஒன்னும் எனக்கு தர தேவையில்ல என கோபம் குறையாமல் வினய் கூற, சாரி வினய் என்று உடனே அடங்கிவிட்டான் ஜெகன். அவனுக்கும் தெரியுமே, சாருவுடன் சில நாட்கள் பழகினாலே அவள் நல்ல குணம் தெரிந்துவிடும். அவனுக்கும் தெரிந்ததுதான். அனைத்தையும் கோபம் என்னும் திரைக்குள் மறைத்து விட்டானே. அன்றிலிருந்து இன்று வரை ஜெகன் இப்படித்தான் மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறான். தான் பார்ப்பது எந்த வகையிலும் சாருவிற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறான். கை கெட்டும் தூரத்தில் தன் உயிரை சுமக்கும் மனைவியை வைத்துக்கொண்டு நேராக பார்க்கக்கூட முடியாமல் தவிப்பதை விட வாழ்வில் பெரிய தண்டனை ஒன்றும் இருந்துவிட முடியாது என்பதை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தான் ஜெகன். அத்தியாயம் 2. அன்று வழக்கமான நேரத்தில் சாருவை பார்க்க வர முடியாமல் வேலையில் மாட்டிக்கொண்டான் ஜெகன். சரியாக அவளை பார்க்க போகும் நேரத்தில் ஒரு முக்கியமான நபரை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட அதை தவிர்க்க முடியாமல் அங்கு சென்று விட்டான். பிசினஸ் ஒழுங்காக பேச முடியாமல் மூளை சாருவிடமே போய் நிற்க ஒரு நீண்ட மூச்செடுத்து அந்த நினைவுகளை ஓரம் கட்டிவிட்டு பிசினஸை பேசி முடித்தான் ஜெகன். அந்த மீட்டிங் முடிந்து அவன் கிளம்பும் போதே மாலையாகிவிட்டது. இந்த நேரத்திற்கு சாரு கிளம்பியே சென்றிருப்பாள் என்று மூளைக்கு புரிந்தாலும் அவளை பார்த்தே ஆக வேண்டும் என அவனின் ஒவ்வொரு அணுவும் அடம் பிடித்தது. சில நாட்கள் அவள் தனது ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்த பார்க்கிற்கு வாக்கிங் வருவதுண்டு. எதற்கும் பார்த்து விடுவோம் என்ற முடிவோடு அந்த பார்க் நோக்கி பயணித்தான் ஜெகன். காரை சற்று தள்ளியே நிறுத்திவிட்டு பார்க்கின் பின்புறமாகத்தான் உள்ளே வந்தான். உள்ளே நுழையும் போதே அவன் கண்கள் அந்த பார்க் முழுவதும் அலசியது. எங்குமே மனைவி தட்டுப்படாமல் போக மனம் சோர அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்து விட்டான். அவனே தள்ளி இருந்துதான் மனைவியையும் குழந்தையையும் தினமும் பார்ப்பது. அதற்கும் வழியில்லை என்றால் என்ன செய்ய? ஏனோ அங்கிருந்து எழுந்து செல்ல மனம் இல்லாமல் எதையோ வெறித்து கொண்டு ஜெகன் அங்கேயே அமர்ந்துவிட, ஏய் பாத்து குட்டி என திடீரென ஒலித்த மென்மையான குரலில் அடித்து பிடித்து கொண்டு நிமிர்ந்தான் ஜெகன். அவன் நினைவை பொய்யாக்காமல் சாருதான் வந்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழையும் போதே
மேலே வந்து விழுந்த ஒரு குழந்தையை சிரித்துக்கொண்டே பிடித்து நகர்த்திவிட்டு அவள் நகர, அதுவரை ஆசையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்த ஜெகன் சட்டென்று தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்தான். அவள் நன்றாக திரும்புவதற்கு முன் வேகமாக ஒரு மரத்திற்கு பின்னால் சென்று நின்று கொண்டான். அவன் மறையவும் சாரு நேராக பார்த்து நடக்கவும் சரியாக இருந்தது. வட்டமாக இருந்த சிமெண்ட் பாதையில் சாரு மெதுவாக நடக்க வலமை போல அவளையே பார்த்து கொண்டு நின்று விட்டான் ஜெகன். சிறிது நேரத்தில் வேறொரு கர்ப்பிணி பெண்ணும் சாருவோடு இணைந்து கொள்ள இருவரும் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டே நகர்ந்தன. ஒரு 4 முறை இருவரும் அந்த இடத்தை சுற்றியிருப்பார்கள். கடைசியாக அவன் இருந்த மரத்தின் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த போது சாருவோடு வந்து கொண்டிருந்த பெண்ணின் போன் அடித்தது. அதில் இருவரும் நின்றுவிட ஜெகனும் இன்னும் சற்று மறைந்து நின்று கொண்டான். போனை எடுத்த அந்த பெண், சரிங்க வந்துடுறேன், 2 நிமிஷம் என்று சிறு வெட்கத்தோடு கூறிவிட்டு போனை வைத்தாள். என் கணவர் தான் சாரு, வீட்டுக்கு வந்துட்டாராமா, சீக்கிரமே வந்துட்டாரு போல. வீட்டுக்குள்ள நுழையும் போது நான் இல்லைன்னா கோபம் வந்துடும். நான் கிளம்புறேன், நீ பாத்துப்போ என்று புன்னகையோடு கூறிவிட்டு அந்த பெண்மணி கிளம்ப, சரிக்கா என்றால் சாருவும் சிறு புன்னகையோடு. அவள் முகம்தான் புன்னகைத்ததே ஒழிய அவள் கண்கள் பெரும் ஏக்கத்தோடு தவித்தது. சாதாரண ஒரு வாழ்க்கை, இது கூட தனக்கு அமையலையே என்ற ஏக்கம் அவள் கண்களிலேயே தெரிய, அதற்கு காரணமானவன் மனம் ரணமாய் வலித்தது. இதையெல்லாம் சரி செய்துவிட அவனுக்கும் ஆசைதான். ஆனால் முடியாதே. அவள் ஏக்கத்தையும் வேதனையையும் பார்த்து சகிக்கத்தான் வேண்டியிருந்தது. அன்றைய சோதனை அத்தோடு முடியவில்லை. அந்த பெண்மணி கிளம்பி சென்றதும் அங்கிருந்த ஒரு பெஞ்சில் மெதுவாக அமர்ந்து கொண்டாள் சாரு. சிறிது நேரம் அங்கு விளையாண்டு கொண்டிருந்த குழந்தைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து அதில் மெல்லிய புன்னகை படரத் தொடங்கியதும் அதில் ஜெகன் மனமும் சற்று அமைதியடைந்தது. ஒருவாறு லேசாக இருட்ட ஆரம்பிக்க அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாது என்று எழுந்து விட்டாள் சாரு. ஜெகனும் அவளை அறியாமல் அவளை தொடர்ந்தான். பார்க்கை விட்டு சாரு வெளியே வந்தபோது அங்கு தலையில் கூடையுடன் வியாபாரம் செய்து கொண்டு வந்த ஒரு பெண்மணி, மாங்காய் வாங்கிக்கிறியா தாயி என அன்போடு கேட்க சாருவின் கண்களும் ஆசையோடு ஒளிர்ந்தது. அவள் முகத்திலிருந்தே அவள் ஆசையை புரிந்து கொண்ட அந்த பெண்மணியும் கூடையை இறக்கி வைத்தார். எத்தனை வேணும் தாயி? எல்லாம் நல்ல மாங்காய், நல்ல ருசியா இருக்கும். நேரா மாந்தோப்புல இருந்து இப்பதான் பறிச்சிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே மாங்காயை கையில் எடுக்க அத்தனை நேரம் ஆசையுடன் மாங்காயை பார்த்து கொண்டிருந்த சாருவின் முகம் மாந்தோப்பு என்னும் வார்த்தையை கேட்டதும் இறுகிவிட்டது. தெரியாதனமா ஒரு மாந்தோப்புக்குள்ள போய்த்தானே வாழ்க்கையையே பறிகொடுத்துட்டு நிக்கிறா. அந்த நினைவு வந்தவுடன் மாங்காய் உண்ணும் ஆசையே போய்விட, எனக்கு வேண்டாமா என்று விட்டு நகர போனாள் சாரு. அவளை குழப்பத்தோடு பார்த்த அந்த பெண்மணி, ஏன் தாயி, நல்ல மாங்காய் ஆத்தா, இந்த சமயத்துல சாப்பிட நல்லா இருக்கும்மா என்று மெதுவாக கூற அதில் கசப்பாக சிரித்து கொண்டவள், ஆசையா? மாங்காய பார்த்தாலே வெறுப்புதாமா வருது. இதுக்கு ஆசைப்பட்டுதான் என் வாழ்க்கையே இழந்துட்டேன், வேண்டாமா. மனதில் இருந்த வருத்தத்தில் யாரிடம் என்ன கூறுகிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் உளறிவிட்டு சாரு சென்றுவிட, இந்த பொண்ணு என்ன உளறுது என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் அனைத்தையும் சற்று தள்ளி நின்று கேட்டுக்கொண்டிருந்த ஜெகனுக்கு அவள் மனம் புரிந்தது. அதில் சாருவை போலவே அவன் முகத்திலும் ஒரு கசந்த முறுவல் தோன்றி மறைந்தது. அந்த பெண்மணி சென்று விடும் முன் அவரிடம் வந்தவன் அவரிடம் இருந்த பாதி மாங்காயை வாங்கிவிட்டான். மறுநாள் காலையிலே தான் வாங்கியிருந்த மாங்காய் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வினை வீட்டிற்கு வந்து விட்டான் ஜெகன். அதை அபிராமியிடம் கொடுத்தவன், இதை எப்படியாவது சாருவை சாப்பிட வைக்கிறது உன் பொறுப்புமா என்று கூற, அவன் கொண்டு வந்திருந்த மாங்காயின் அளவை பார்த்து அதிர்ந்து விழித்தாள் அபிராமி. இத்தனையோ ஒருத்திய சாப்பிட வைக்கணுமாண்ணா? சாரு பாவம் என்று சிரிக்காமல் அபிராமி கூற, அதில் லேசாக சிரித்து விட்டான் ஜெகன். இத்தனையும் இல்லம்மா, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். நேத்து ஆசையா பார்த்துட்டு வாங்காமலேயே போயிட்டா, அதான்
என மெதுவாக ஜெகன் கூற, புரியுதுண்ணா, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வருவீங்களா என அபிராமி நிறுத்த, வருவேமா என்றான் ஜெகன். ஓகே, அப்போ நீங்க இன்னைக்கே உங்க மனைவி இத சாப்பிடுறத பார்க்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு. அவன் கூற்றில் தேங்க்ஸ்மா என்று லேசாக புன்னகைத்தவன் சிறிது நேரம் சக்தியுடன் அமைதியாக விளையாண்டு விட்டே சென்றான். அவன் சென்றதும் வினய் அருகில் வந்து அமர்ந்த அபிராமி, உங்க பொண்ணை எப்படி வினய் அண்ணா கிட்ட விளையாடுறா? அவர் என்ன பேசுறாருன்னே நமக்கு கேட்க மாட்டேங்குது. இது என்னடானா கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதாண்டி சொல்லுவாரு உன் மாமா? கணவனிடம் ஆரம்பித்து அபிராமி குழந்தையிடம் முடிக்க அதில் சத்தமாக சிரித்து விட்டான் வினய். அவன் மனுஷன்தான் அபி, ஏதோ வேற்று கிரகவாசிய சொல்றது போல சொல்ற. சிரிப்போடு கூறியவன் முகம் அடுத்த நொடி கவலையோடு சுருங்கியது. அவன் அதிகம் பேச மாட்டான்தான் அபி, எப்போதும் அப்படிதான். இந்த பாலா போன கோபம்தான். அவன் கோபத்தோட அளவை நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். கடைசியில நான் பயந்த மாதிரியே நடந்திருக்குது. சரி, கோபம் தீர்ந்ததுன்னு அவனாவது நிம்மதியா இருக்கானா பாரேன். இந்த முறை அவன் கோபத்தால அவனே தான் பாதிக்கப்பட்டு நிக்கிறான். நீ முன்ன அவனை பார்த்ததில்ல அபி, அவனை போல இருக்கவே முடியாதுன்னு சொல்ற வகையில அத்தனை சரியா இருப்பான். இடையில இந்த பிரச்சனைகள் மட்டும் நடக்காம இருந்திருந்தா ஜெகன் போல ஒருத்தன் இருந்திருக்கவே முடியாது அபி. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல அபி. வருத்தத்தோடு வினய் கூறி முடிக்க அபிராமியும் ஆறுதலாக கணவன் கைகளை பிடித்துக் கொண்டாள். நம்மால முடிஞ்ச வரைக்கும் சரி செய்ய முயற்சிப்போ வினய், எதற்கும் அவசரப்பட வேண்டாம். 2 பேருக்குள்ள இருக்கிறது பெரிய காயம், நொடியில ஆறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துவோம். நம்பிக்கையோடு அபிராமி கூற அதைத்தான் வினயும் நம்பிக்கொள்ள வேண்டியிருந்தது. அன்று எப்போதும் போல 11 மணிக்கு சாருவை ஓய்வறைக்கு அழைத்து வந்த அபிராமி அவளிடம் வழக்கத்திற்கு மாறாய் மாங்காயை நீட்ட அதை பார்த்த சாருவின் முகம் சுருங்கி போயிற்று. இந்த மாங்காய் நம்மள விடவே மாட்டேங்குது போலையே என எரிச்சலோடு நினைத்து கொண்டவள், எனக்கு வேண்டாம் அபி என்று மெதுவாக கூற, ஏண்டி கர்ப்பமா இருக்க பொண்ணு எங்காவது மாங்காய் வேண்டான்னு சொல்லுவாளா? உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்தா, ஒழுங்கா சாப்பிடு என ஒரு சின்ன துண்டு வெட்டி அதில் உப்பு காரம் போட்டு அபிராமி நீட்ட, எனக்கு பிடிக்கல என்றால் சாரு முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல். அதில் புரியாமல் விழித்த அபிராமி, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை என சற்று கோபமாக கேட்க, எனக்கு வேண்டாம் அபி ப்ளீஸ் என்று சாருவின் கண்கள் லேசாக கலங்கிவிட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த ஜெகனின் உடல் வெகுவாய் இறுகி போனது. அவள் அழுததும் வேகமாக அவள் அருகில் எழுந்து வந்த அபி, சாரு என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? இப்படி எதையாவது நினைச்சு உன்னையே வருத்திக்கிட்டா ஏன் மருமகன் தாண்டி கஷ்டப்படுவான்? எதுவும் யோசிக்க கூடாது. இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது. அதை மட்டும் நினைச்சு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, இல்லாட்டி விட்டுடு என்று அபிராமி கூற அவள் பேச்சில் சாருவின் மனமும் கொஞ்சம் தெளிந்தது. அவள் சொல்வது சரிதானே. தேவையில்லாத நினைவுகளை சுமந்து கொண்டு தன் மீது உண்மையான பாசம் வைத்திருப்பவர்களை அவமதிக்க கூடாதே. மனம் கொஞ்சம் தெளிந்தவுடன் மாங்காய் சாப்பிட வேண்டுமென இயற்கையான ஆசை தலை தூக்க அபிராமி வெட்டி வைத்திருந்த துண்டை ஆசையாக எடுத்துக்கொண்டாள் சாரு. அதை சட்டென அவள் கையில் இருந்து பறித்துவிட்ட அபிராமி, யாரோ வேணான்னு சொன்னாங்களே, யாருன்னு பாத்தியா சாரு? இத முழுசா நானே சாப்பிட போறேன். சாருவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அபிராமி கூற, குடு ப்ளீஸ் அபி என்று அவளிடமிருந்து பிடுங்கி ஆசையாக உண்டாள் சாரு. அவள் ரசித்து மாங்காய் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த ஜெகனுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. உதட்டில் தானாக தோன்றிவிட்ட சிறு புன்னகையுடன் அவள் உண்டு முடிக்கும் வரை அவளை பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். சாரு சாப்பிட்டு முடித்ததும் அவளிடம் சிறு டப்பாவை நீட்டிய அபிராமி, இதுல மாங்காய் ஊறுகாய் இருக்கு, ஒழுங்கா வேணுங்கும் போது சாப்பிடு என்று கூறியே அழைத்து சென்றாள். சாருவை அவள் இடத்தில் விட்டுவிட்டு நேராக வினய் அறைக்குத்தான் வந்தாள் அபிராமி. அங்கு ஜன்னல் பக்கம் நின்றிருந்த ஜெகனிடம் வந்தவள், என்னன்னா சந்தோஷமா என்று சிரித்துக்கொண்டே கேட்க, ரொம்ப சந்தோஷம்மா, பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என சற்று கரகரத்த குரலில் ஜெகன் கூற அவன் மனம் உணர்ந்த அபியும் அதற்கு மேல் அவனை வம்பிழுக்கவில்லை. சற்று நேரத்தில் கிளம்பி தன் அலுவலகம் வந்த ஜெகனை வேலை ஆட்கொண்டு விட அன்று இரவு
அவன் வேலை முடிய சற்று தாமதமாகிவிட்டது. இரவு லேட்டாக வீட்டிற்கு வந்தவன் நேராக தன் அறைக்குத்தான் செல்ல போனான். ஆனால் அன்னை அறையை கடக்கும்போது ஏதோ உள்ளுணர்வு உந்த லேசாக அங்கே எட்டி பார்த்தவன் அன்னையின் நிலை பார்த்து அதிர்ந்து விட்டான். சிவகாமி மூச்சு விடவே திணறிக் கொண்டிருக்க அவர் நிலையை பார்த்ததும் வேகமாக அவர் அருகில் ஓடி வந்தவன், அம்மா என்ன பண்ணுதுமா என பதட்டத்தோடு கேட்க, மகனை பார்த்ததும் அவன் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டவர், ஜெகா மூச்சு முடியல என திக்கி திணறி கூற, ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து நின்றவன் அடுத்த நொடி சற்றும் தாமதிக்காமல் அன்னையை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தான். காரில் அவரை படுக்க வைத்துவிட்டு காரை எடுத்தவன் உச்சக்கட்ட வேகத்தோடு மருத்துவமனையை அடைந்தான். அன்னையை குழந்தை போல கையில் ஏந்தி கொண்டு அட்மிட் செய்துவிட்டு வெளியில் காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் அவன் மனம் வேகமாக அடித்து கொண்டது. அவனுக்கென்று இப்போதைக்கு இந்த உலகில் இருக்கும் ஒரே ஜீவன் அவன் அன்னைதான். அவருக்கு ஏதாவதென்றால் அவனால் தாங்க முடியுமா? ஏற்கனவே சாரு போகும்போதே அவன் பாதி உயிரை பீத்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். மீதி இருக்கும் உயிரை வைத்து அவன் நடமாடிக் கொண்டிருப்பதை அன்னைக்காகவும் தினமும் கிடைக்கும் தன்னவள் தரிசனத்திற்காகவும் தான். அதிலும் ஒன்றை இழப்பதென்றால் அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வெகுவாய் வலித்த நெஞ்சை நீவி விட்டுக்கொண்டு ஜெகன் அமர்ந்திருக்க ஒரு வழியாக வெளியே வந்தார் டாக்டர். அவர்கள் குடும்ப மருத்துவர்தான். அவர் முகத்தில் அப்பி இருந்த கவலை ரேகை வேறு ஜெகனுக்கு புது பயத்தை கொடுக்க, என்னாச்சு அங்கிள் என்றான் நடுங்கும் குரலை கட்டுப்படுத்தி கொண்டு. இப்போதைக்கு பயப்பட ஒன்னும் இல்ல ஜெகா என முதலில் நல்ல விஷயத்தை கூறியவர் தொடர்ந்து, ஆனா இப்படியே போனா கஷ்டம்பா, அவங்களுக்கும் வயசாகுது இல்லையா, உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா மாத்திரையெல்லாம் போட்டாதானே உடல் நல்லா இருக்கும். இது எதையுமே அவங்க ஒழுங்கா செய்யறது போல தெரியல, கொஞ்சம் பாத்துக்கோ ஜெகா என கூறிவிட்டு டாக்டர் சென்று விட அவன்தான் ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டான். அன்னை மனநிலையும் அவனுக்கு புரியதானே செய்தது. என்ன செய்வது, அவர் ஆசையை நிறைவேற்றும் நிலையில் அவன் இல்லையே. தனக்கு திருமணம் ஆனால்தான் உண்டா, இல்லை என்றால் தனக்காக உடலை பார்த்து கொள்ள மாட்டாரா என்ற கோபம்தான் அவனுக்கு முதலில் வந்தது. அந்த கோபம் கொஞ்சமும் குறையாமல்தான் அந்த இரவு முழுவதையுமே கடத்தினான் ஜெகன். சிவகாமிக்கு உறங்குவதற்கு மருந்து கொடுத்திருந்ததால் அவர் இரவு முழுவதும் கண் விழிக்கவில்லை. ஜெகனோ அன்று இரவு முழுவதும் உறங்கவே இல்லை. அன்னைக்கு என்று ஒதுக்கியிருந்த அறையில் விடிய விடிய விழித்துக் கொண்டுதான் படுத்திருந்தான். மறுநாள் காலை சிவகாமி எழுந்து நர்ஸ் உதவியுடன் காலை கடன்களை முடித்து காலை உணவையும் முடிக்கும் வரை கூட அவன் எதுவுமே பேசவில்லை. ஒருவாறு எல்லாம் முடிந்து சிவகாமியை சாய்வாக அமர வைத்த நர்ஸ், இன்னும் 1 மணி நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க, அவரு டிஸ்சார்ஜ் பத்தி சொல்லுவாரு என்று சிவகாமிக்கும் ஜெகனுக்கும் பொதுவாக கூறிவிட்டு வெளியேறிவிட்டார். அதற்கு பின்தான் அன்னையிடம் வந்தான் ஜெகன். ஒரு நாற்காலியை இழுத்து அவர் கட்டில் அருகில் போட்டுக்கொண்டவன் அதில் அமர்ந்து கொண்டு அன்னையை அழுத்தமாக அவன் பார்க்க அவனின் பார்வை வீச்சை தாங்காமல் அவர்தான் தலைகுனிய வேண்டியிருந்தது. என்ன மொத்தமா அனாதியாக்கிட்டு அப்பாவோட போயிடலான்ற திட்டமா? குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் ஜெகன் அழுத்தமாக கேட்க அவன் கேள்வியில் பெற்ற மனம்தான் துடித்துவிட்டது. என்ன ஜெகா பேசுற என அவர் பதட்டத்தோடு மகன்புறம் திரும்ப அவனோ கொஞ்சமும் அசையாமல் கைகளை கட்டிக்கொண்டு அதே போல பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த அழுத்தத்தில் அவர் கண்கள் தானாக கலங்கிவிட, என்னப்பா செய்ய சொல்ற? கண்ணு முன்னாடி நீ படுற அவஸ்தைய பார்த்துக்கிட்டு நான் மட்டும் சுகமா இருக்க முடியுமா? அழுகையோடு அவர் கேட்க, எனக்கென்ன, நான் நல்லா தானே இருக்கேன் என்ற ஜெகனின் கண்கள் அன்னையின் கண்களை தெளிவாக தவிர்த்தது. அவன் பதிலில் அவருக்கு கோபம் வர, ஆமா கிழிச்ச, நீ இருக்க லட்சணம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஜெகா? நீ காலையில டிஃபன் சாப்பிட்றத அறவே நிறுத்தி பல மாதங்கள் ஆயிடுச்சு. மதியம் என்ன சாப்பிட்றியோ? நைட்டு வீட்ல நீ சாப்பிட்ற நாள் எல்லாமே வெறும் மோர் சாதம்தான். போதாத குறைக்கு முகத்துல எப்போதும் ஒட்டி இருக்க வலி பார்க்கவே சகிக்கல. இத்தனையும் பார்த்துக்கிட்டு நான் மட்டும் எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? கோபத்தோடு கத்தியவருக்கு மீண்டும் மூச்சடைக்க அவரை அழுத்தமாக பார்த்து கொண்டே எழுந்தவன் மெதுவாக அவர் நெஞ்சை நீவி விட்டு
தண்ணீர் எடுத்து கொடுத்தான். அதை அவர் குடித்துக் கொண்டிருக்கும் போது அவர் அருகில் கட்டிலேயே அமர்ந்தவன், இந்த வலியை எல்லாம் என்னோட வயசும் உடலும் தாங்குமா? ஆனா உங்களோட வயசும் உடலும் தாங்குமா? மேலும் இத்தனை வலியையும் சுமந்துக்கிட்டு நான் திடமா சுத்திக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்காக தான். அதுவே உங்களுக்கு புரியல இல்லையா? அவன் கேள்வியில் பதில் கூற முடியாமல் உறைந்து விட்ட நிலையில் சிவகாமி அவனையே பார்க்க அன்னை கைகளை மென்மையாக பிடித்துக்கொண்டு தொடர்ந்து பேசினான். உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கணுமா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். மீறி உங்களுக்கு ஏதாவது ஆனா எனக்கு வாழ்க்கை மேல பிடிமானமே போயிடுமேம்மா. நீங்க நினைக்கிறது போல என்னால இருக்க முடியுமா தெரியல. இனி முயற்சி செய்யறேன். ஆனா இதுக்கு மேலும் உங்க உடல்ல கவனம் செலுத்தாம இருந்தா அதுல நீங்க உங்களை மட்டும் வருத்திக்கலாமா? என்னையும் சேர்த்துதான் வருத்துறீங்க. அத நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. மென்மையான குரலாக இருந்தாலும் மகன் குரலில் இருந்த அழுத்தம் எதிராக எதுவுமே பேச விடாமல் சிவகாமியை தடுத்தது. ஜெகன் பதிலுக்காக காத்திருப்பது புரிய, இனி என்ன நல்லா பாத்துக்கிறேன் ஜெகா, நீ வருத்தப்படாத என்றார். சிவகாமியும் உறுதியாக. அதில் மெலிதாக சிரித்தவன், குட். உங்களுக்கு எப்பையும் உதவியா இருக்க ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒழுங்கா அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். சிறு கண்டிப்போடு சிரித்த முகத்துடனும் ஜெகன் கூற, சரிப்பா என்ற சிவகாமியும் புன்னகைத்தார். தன்னுடைய உடல்நிலை குறைபாடு மகனை வருத்துகிறது என்று தெரிந்த நொடியே இனி தன்னால் முடிந்தவரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென முடிவு செய்து கொண்டார். ஏதோ அவரால் மகனுக்கு கொடுக்க முடிந்த சிறிய நிம்மதி. அத்தியாயம் 3. நாட்கள் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்க அன்றைய சம்பவத்திற்கு பின் அன்னையுடன் கொஞ்சம் நேரம் செலவு செய்ய ஆரம்பித்தான் ஜெகன். அவர் கேட்கும் மற்ற விஷயங்களை செய்ய முடியாவிட்டாலும் தன்னாலான ஆறுதலாக அவரோடு நேரம் செலவு செய்தான். மகனுடன் சிறிது நேரம் அமர்ந்து பேசுவதே அவருக்கும் பெரும் ஆறுதலாக இருந்தது. மற்றபடி அவன் நடவடிக்கையில் எதுவும் மாற்றமில்லை. அவனை யாரும் எதுவும் சொல்லி மாற்றிவிட முடியாது என்பதால் சிவகாமியும் அந்த முயற்சி எடுக்கவில்லை. மேலும் 1 மாதத்திற்கு மேல் ஓடி இருக்க அன்று சாருவை அழைத்து கொண்டு செக்கப்பிற்கு வந்தாள் அபிராமி. ஸ்கேன் முடித்ததும் ரிப்போர்ட் வாங்கிக் கொண்டு இருவரும் டாக்டரிடம் செல்ல ஸ்கேனை ஒரு முறை திருப்தியோடு பார்த்து கொண்ட டாக்டர், வெல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை நீங்க 2 பேருமே ஆரோக்கியமா இருக்கீங்க. இன்னும் 20 நாள் இருக்கு பிரசவ தேதிக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. பெயின் வந்த உடனேயே வந்துடுங்க. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் என்று கூறி அனுப்பி வைத்து விட்டார். இருவரும் வெளியே வந்து அபிராமியின் காரில் ஏற காரை ஓட்டிக்கொண்டே பேசினாள் அபிராமி. சாரு, நீ இனி ஹாஸ்டல்ல இருக்க வேண்டாம். என்னோட வீட்டுக்கு வந்துடு. குழந்தை பிறந்த பின்னாடி என்ன செய்யறதுன்னு பாத்துக்கலாம் என்று கூற, இல்ல அபி, நானே பாத்துக்கிறேன். ஏதாவது பெயின் வரும் போல இருந்தா உனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என எப்போதும் போல மறுத்தாள் சாரு. அதில் அவளை திரும்பி ஒரு முறை முறைத்த அபிராமி, உன்னை வர்றியான்னு கேட்கல சாரு. வர, அவ்வளோதான். நாளைக்கு காலையில தயாராயிரு. நானே வந்து கூட்டிட்டு போறேன். நோ சாரு. இடையில் ஏதோ சாரு பேச வர அழுத்தமாக மறுத்துவிட்டாள் அபிராமி. தனியா இருக்கக்கூடாது சாரு. உன் வீட்டுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிற. சோ நான் தான் பாப்பேன். நீ நான் சொல்றத மட்டும் செய் போதும். வெகு அழுத்தமாக அபிராமி கூற அவள் பேசிய தொனியில் ஒரு நொடி சாரு கண்முன் ஜெகனின் முகம் வந்து போனது. அவனும் இதே போல்தானே பேசுவான். அவளை பதில் பேச விடாமல். அவன் நினைவு வந்ததும் அதை வேகமாக உதறி தள்ளினாள் சாரு. அபிராமி அவளை ஊருக்கு போக சொல்லி சொன்னால்தான். கிருஷ்ணவேணியும் கருணாகரனும் கூட அழைத்தார்கள்தான். மேலும் அவர்கள் சம்மந்தியிடம் பேச வேண்டும் என்று சொன்னபோது வினயின் அன்னை சௌமியாவை பேச வைத்துத்தான் சாரு சமாளித்தாள். இங்கே இருக்கும்போதே இத்தனை கேள்வி, இன்னும் நேரில் போனால் என்னவெல்லாம் கேள்வி வருமோ. மேலும் குழந்தை பிரசவ நேரத்தில் ஜெகன் கூட இருக்க வேண்டும். அவன் குடும்பத்தில் யாரேனும் இருக்க வேண்டுமென்றால் கிருஷ்ணவேணி கேட்டால் சமாளிப்பது கடினமாகிவிடும் என்றுதானே இங்கேயே இருந்து விட்டாள். அவர்களிடமும் இங்கு தன்னை நன்றாக பார்த்து கொள்வதாகவும் குழந்தை பிறந்து சில மாதங்களில் குழந்தையுடன் வருவதாகவும் சொல்லி வைத்திருந்தாள்.
எல்லாம் அவள் முடிவு செய்து விட்டால் போதுமா? அப்புறம் கடவுள் எதற்கு? மறுநாள் காலை கிருஷ்ணவேணியிடம் இருந்து வந்த அழைப்பு அவளது அனைத்து திட்டத்தையும் தவிடு பொடியாக்கியது. அபிராமி திட்டவட்டமாக கூறிவிட்டு சென்று விட்டதால் வேறு வழி இல்லாமல் மறுநாள் காலை தன் உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்தாள் சாரு. அப்போது அவள் போன் அடிக்க அபிராமி என்று நினைத்து சாரு எடுக்க அழைத்தது கிருஷ்ணவேணி. பொதுவாக இந்த நேரத்தில் அழைக்க மாட்டாரே என்ற யோசனையுடனே அவள் போனை எடுக்க அந்த பக்கம் கிருஷ்ணவேணியின் குரலும் பதட்டத்தோடுதான் ஒலித்தது. சாருமா, அப்பாக்கு திரும்பவும் அட்டாக் வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். உன்னால வர முடியுமாடா? உன்னை பார்த்துட்டு தான் ஆபரேஷனுக்கு போவேன்னு அடம் பிடிக்கிறாரு. நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் கிளம்பி வர முடியுமாடா? கரகரத்த குரலில் கிருஷ்ணவேணி கூற அவர் கூறிய செய்தி சாருவிற்குள் செல்லவே சிறிது நேரம் பிடித்தது. ஐயோ அத்தை, என்ன ஆச்சு? அப்பா எப்படி இருக்காரு என உச்சக்கட்ட பதட்டத்தோடு சாரு கேட்க அந்த பக்கம் சிறிது நேரம் அமைதி நிலவியது. சாருமா, நேர்ல வாடா, எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் வா என்றவருக்கு தொண்டை அடைத்தது போல அதற்கு மேல் பேசாமல் வைத்து விட்டார். அவர் வைத்ததும் திக் பிரமை பிடித்தது போல் நின்றிருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமையின் தீவிரம் உரைக்க ஐயோ அப்பா என்று கதறிக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள். கிருஷ்ணவேணி கூறியதிலிருந்தே அவர் சீரியஸாக தான் இருக்கிறார் என்று புரிந்துவிட அவள் மனமெல்லாம் ஏதோ கல்லை வைத்து அடைத்தது போல பாரமாக இருந்தது. அவளுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து கடிந்து கூட பேசிடாத தந்தை, அன்னை தந்தை என இரு இடங்களையும் எந்த குறையும் இல்லாமல் நிரப்பியவர். அவருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என எத்தனையோ தாங்கினாலே அதற்காக வேணும் கடவுள் கொஞ்சம் அவர் ஆயுட்காலத்தை நீடிக்க கூடாதா என வேதனையாக இருந்தது சாருவிற்கு. அந்த நொடி என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் அப்பா அப்பா என சிறு பிள்ளை போல அழுது கொண்டே அவள் அமர்ந்துவிட சரியாக அவளை தேடி ரூமிற்கு வந்துவிட்டாள் அபிராமி. வெளியில் சாருவை அழைத்து போகும் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடித்துக்கொண்டு அவளுக்காக காத்திருந்தவள் நேரமாகியும் சாருவை காணவில்லையே என்று போன் அடித்து பார்க்க அதுவும் எடுக்கப்படாமலேயே இருந்ததால் நேரடியாக சாருவை தேடி அவள் அறைக்கே வந்துவிட்டாள். வந்து பார்த்தவளுக்கு சாரு இருந்த நிலை பெரும் அதிர்ச்சியாக இருக்க, சாருமா என்ன ஆச்சுடா என்று பதட்டத்தோடு கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தாள் அபி. தோழியை பார்த்ததும் சாய்ந்து கொள்ள தோள் கிடைத்த நிம்மதியில் அவள் வேதனை இன்னும் அதிகரிக்க, அபி அப்பா அப்பாக்கு முடியலையா? சீரியஸா இருக்காராம். நான் அவருக்காக தானே எத்தனையோ, கடைசியில எனக்கு அவர் வேணும் அபி. தெளிவாக பேச முடியாமல் உளறி கொட்டி அவள் மீண்டும் அழ அவளை ஆறுதலாக அணைத்து கொண்ட அபிராமிக்கு ஒருவாறு விஷயம் புரிந்தது. அவள் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்பதை தாண்டி அவள் கூறியதிலிருந்து ஜெகனுடன் அவள் இருந்ததற்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கும் என சரியாகவே யூகித்தாள் அபிராமி. ஆனால் அதை காண்பித்துக் கொள்ளும் நேரம் இது இல்லை என்பதால் சாருவை ஆறுதலாக அணைத்து சமாதானப்படுத்தினாள் அபிராமி. ஒருவாறு அவள் அழுகை குறைந்து கேவலாக மாற, சாருமா ஊருக்கு போகணும் இல்லையா? நானும் வினையும் உன்னோட வரோம், கிளம்பு என்று மெதுவாக அபிராமி கூற அவள் வார்த்தைகளில் சாருவின் உடல் ஒரு முறை வெளிப்படையாக தூக்கி போட்டது. அதில் ஒன்றும் புரியாமல் அபி விழிக்க மெதுவாக மறுபக்கம் தலையசைத்தாள் சாரு. என்னடா என்று மென்மையாக அபி கேட்க, நான் தனியா போக முடியாது அபி, அவரோட தான் போகணும். முதலில் சாரு சொன்னது சரியாக புரியாமல் குழம்பிய அபிக்கு நொடியில் புரிந்து போனது. ஜெகன் அண்ணாவோட தான் போகணுமா என மெதுவாக அபி கேட்க உடல் இறுக என்று தலையாட்டினாள் சாரு. அவள் கோபமும் சங்கடமும் புரிய, இப்ப என்ன செய்யணும்? நான் வேணா அண்ணா கிட்ட பேசவா? என்ன செய்வது என ஒன்றும் புரியாத குழப்பத்தில் அபிராமி கேட்க சில நொடிகள் அமைதியாக யோசித்தாள் சாரு. பின் கண்களை துடைத்துக்கொண்டு ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவள், நானே பேசுறேன் அபி, அதுதான் சரியா வரும். எனக்கு அவரை பார்க்கணும். என் போன்ல அவர் நம்பர் இல்ல. கொஞ்சம் என்னை பார்க்க வர சொல்ல முடியுமா?
சங்கடமாக இருந்தாலும் அவள் இதை செய்துதானே ஆக வேண்டும். தடுமாறிய குரலை நிலைப்படுத்தி கொண்டு சாரு கேட்க, சொல்றேன்டா, எங்க வர சொல்ல? நம்ம வீட்டுக்கு வர சொல்லவா, இல்ல இன்ஸ்டியூட் வர சொல்லவா? யோசனையுடன் அபி கேட்க, இன்ஸ்டியூட் வர சொல்ல அபி என்று விட்டாள் சாரு. ஏனோ வீட்டில் வைத்தெல்லாம் அவனோடு பேச அவள் விரும்பவில்லை. சிறிது நேரத்தில் சாரு முகம் அலம்பிக்கொண்டு கிளம்ப இருவரும் நேராக இன்ஸ்டியூட் தான் வந்தன. சாரு தான் நேராக அங்கேயே செல்லலாம் என்று கூறிவிட்டாள். வீட்டிற்கு சென்றுவிட்டு வரவேண்டும் என்றால் தேவையில்லாத அலைச்சல்தான். மேலும் எத்தனை சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அத்தனை சீக்கிரம் கிளம்ப வேண்டுமே என்றிருந்தது சாருவிற்கு. இன்ஸ்டியூட் வந்துவிட்டாலே ஒழிய அவள் மனம் ஒரு நிலையிலேயே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து ஜெகனை பார்க்க போகிறாள். அதுவும் முகத்தில் விழிக்கக்கூடாது என அத்தனை தூரம் கூறிவிட்டு திரும்பி தானே கூப்பிட்டால் என்ன நினைப்பானோ என்ற பயம் வேறு அவளுக்கு பெரும் யோசனையாக இருந்தது. அவள் போ என சொன்னதும் போய்விட்டவன் தற்செயலாக கூட அவள் கண்ணில் படாததில் தன்னை மொத்தமாக மறந்துவிட்டு அவன் பாட்டிற்கு அவன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருப்பான் என்றுதான் சாரு நினைத்தாள். கடைசியாக அவன் மாறியது, பேசியது எதுவுமே அவள் தலையில் ஏறவே இல்லை. இப்போது மீண்டும் உதவி என்று போய் நின்றால் எரிச்சல் படுவானோ, செய்ய மாட்டானோ என்றெல்லாம் தான் அவள் யோசித்தாள். சிறிது நேரத்தில் அவளிடம் வந்த அபி, அண்ணா வந்துட்டாரு சாரு, ஓய்வறையில இருக்காரு, போய் பேசு என்று கூற அதில் வேகமாக துடித்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு சில நீண்ட மூச்சுக்கள் எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டே எழுந்து சென்றாள் சாரு. அபிராமி அவளோடு வரவில்லை. சாருவும் அழைக்கவில்லை. இதை தனியாக எதிர்கொள்வதுதான் நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. ஓய்வறை வாசல் வரை சென்று விட்டவள் என்ன பேச வேண்டும் என ஒருமுறை யோசித்துக் கொண்டு மீண்டும் சில மூச்சுக்களை எடுத்துக்கொண்டே உள்ளே சென்றாள். கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே வந்தபோது அந்த சத்தத்தில் இத்தனை நேரம் ஜன்னல் பக்கம் திரும்பி இருந்த ஜெகன் அவளை பார்த்து திரும்பினான். பல மாதங்களுக்கு பின் தன் அவளை நேருக்கு நேர் காணும் வாய்ப்பு. அதை கொஞ்சமும் இழக்காமல் அவன் கண்கள் உபயோகப்படுத்திக் கொண்டது. அதிலும் அவள் நிமிர்ந்து பார்க்காமல் வந்தது அவனுக்கு மேலும் வசதியாக போயிற்று. சிறிது நேரம் ஆசையாக அவளை கண்களால் பருகிக் கொண்டவன் மெதுவாகத்தான் அவள் சங்கடத்தோடு நிற்பதையே உணர்ந்தான். அதில் மோன நிலை கலைய, உட்காரு சாரு என்றான் ஜெகன் மெதுவாக. அவன் குரலில் இருந்த மென்மையில் சாருவிற்கு மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் அருந்து விழுந்தது. ஏதோ நினைவில் தயக்கத்தோடு நின்றிருந்தவள் இப்போது அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நிமிர்வோடு அவனை எதிர்கொண்டாள். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா என நேரடியாக விஷயத்திற்கு வந்தவள் அதே நேரம் தன் கேள்வியில் நீ எனக்கு வெளியாள்தான் என்பதையும் அழுத்தமாக காட்டினாள். அதை சரியாக புரிந்து கொண்ட ஜெகனும் மனதில் தோன்றிய கஷ்டத்தை கடினப்பட்டு விளங்கிக் கொண்டு அவளை பார்த்தான். அபி சொன்னா சாரு, இப்போதே வேணும்னாலும் நான் தயார்தான். ஆனா உன்னால இந்த நிலையில உடனே முடியுமா? அவள் வயிற்றை குறிப்பாக பார்த்து கொண்டே ஜெகன் கேட்க, முதலில் அவன் பேசிய தினசில் அது அவள் நினைத்ததற்கு கொஞ்சமும் பொருந்தாமல் போனதில் விழித்து கொண்டிருந்தவள் கடைசியாக அவன் கூறிய வார்த்தையில் சிறு எரிச்சலோடு நிமிர்ந்தாள். மேலும் குழந்தை பற்றி அவன் பேசியதில் ஏனோ அவளுக்கு பெரும் கோபம் வந்தது. ஆனால் அதை காண்பித்துக் கொள்ள விரும்பாதவள் தானே முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். இல்ல, போகலாம் என எந்த உணர்வுமற்று அவள் கூற அதில் ஒரு பெருமூச்சுடன் தலை கோதி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவன், ஃப்ளைட் டிக்கெட் பார்க்க சொல்லியிருந்தேன் சாரு, இரு கிடைச்சதா கேட்கிறேன் என்று விட்டு போனை எடுத்தான் ஜெகன். ஜெகன் அந்த பக்கம் நகர்ந்து சென்றதும் தான் சாருவால் சற்று நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. ஏன் இத்தனை தூரம் மூச்சடைத்து போகிறது என அவள் மேல் அவளுக்கே கோபம். தவறு செய்தவன் அவனே ஒன்றும் நடக்காதது போல சாதாரணமாக பேசுகிறான். இதில் அக்கறை போல நடிப்பு வேறு. அவளால் மட்டும் ஏன் சாதாரணமாக இருக்க முடியவில்லை? முதலில் இவனேன் இத்தனை மென்மையாக பேசுகிறான், அது பொருந்தவில்லையே என்று யோசிக்கும் போதே கடைசியாக அவன் பேசி சென்றது அவளுக்கு நினைவு வந்தது. அவளுக்காக காத்திருப்பதாக சொன்னானே,
உண்மையாகவே செய்கிறானா என்ற கேள்வி எழ அதற்கான பதில் அவளுக்கு சரியாக தெரியவில்லை. சில நொடிகள் யோசித்தவள் பின் அந்த எண்ணத்தை ஒருவித எரிச்சலோடு விரட்டிவிட்டாள். அவன் என்ன நினைத்தால் அவளுக்கு என்ன வந்தது? லேசாக தலையை உலுக்கிக் கொண்டு அவள் நினைவிற்கு மீண்ட போது ஜெகனும் வந்துவிட்டான். மதிய ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு சாரு. 1 மணி நேரத்துல கிளம்பினா சரியா இருக்கும். அது வரைக்கும் ஓய்வெடுத்துக்கோ. அவளிடம் பேசிக் கொண்டிருந்தவன் கண்கள் என்னவோ அடிக்கடி அவள் வயிற்றுக்குத்தான் சென்று மீண்டு கொண்டிருந்தது. சாரு அமைதியாக இருக்க தன்னை அறியாமல் அவன் கை அவள் மேடிட்ட வயிற்றை நோக்கி நீண்டது. நடுங்கும் கரங்களால் தன் மகவை உணரும் ஆசையில் அவன் மெதுவாக கை நீட்ட கடைசி நொடியில் அவன் செயலை உணர்ந்து சட்டென பின்னால் நகர்ந்து விட்டாள் சாரு. என்ன பண்றீங்க என்று கோபத்தோடு அவள் கேட்க கண்களில் பரவிவிட்ட நிராசையுடன் அவளை பார்த்தவன், ஒரே ஒரு முறை என் குழந்தைய தொட்டு பார்த்துக்கிறேன் சாரு ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக. இப்போதும் தன் வயிற்றிலேயே பதிந்திருந்த அவன் கண்கள் அவள் கோபத்தை ஏகத்துக்கும் கிளறியது. உங்க குழந்தையா? யாரு சொன்னா? குரலில் நிறைந்துவிட்ட நக்கலோடு சாரு கேட்க அவள் வார்த்தையில் திடுக்கிட்டு நிமிர்ந்தான் ஜெகன். அவள் முகத்தில் வழிந்த நக்கலில் கண்களை ஒரு முறை மூடி திறந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், ஒளராத சாரு என்று விட்டு வேகமாக திரும்பிவிட்டான். அவன் கோபப்படாமல் திரும்பியது அவளுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது போல் விடாமல் தொடர்ந்து பேசினாள். நான் ஏன் ஒளரணும்? ஏன் நீங்க மட்டும்தான் பழி வரியில இப்படி பண்ணுவீங்களா? வேற யாருக்கும் தோணாதா? அந்த வயசுல இருந்த மூளைக்கு யார் யார்கிட்ட என்னென்ன வம்பு இழுத்தேனோ அதுல யார் யாரு பழிவாங்க என்னத்தோ. சாரு ப்ளீஸ். அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வேகமாக அவள் வாயை மூடிவிட்டான் ஜெகன். அவன் கைகளை கோபத்தோடு தட்டிவிட்டவள் அவனை முறைக்க, நான் ஏற்கனவே சொன்னனே சாரு, என்ன கஷ்டப்படுத்த உன்னை அசிங்கப்படுத்திக்காத ப்ளீஸ். அவன் முகத்தில் தெரிந்த அதீத வேதனையிலும் எப்போதும் திமிராகவே பார்க்கும் அவன் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது போன்ற தோற்றத்திலும் சில நொடிகள் சாரு அதிர்ந்து நின்றுவிட அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டவன், ரெஸ்டடு, நான் 1 மணி நேரத்துல வரேன் என்று விட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்து விட்டான். நேராக யாரையும் பார்க்காமல் தன் காரில் வந்து அமர்ந்தவன் சாருவின் பேச்சை ஜீரணித்துக் கொள்ள சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டான். சற்று நேரத்தில் எப்போதும் போல் வலியை விழுங்கிக் கொண்டு காரை எடுத்தான் ஜெகன். நேராக வீட்டிற்கு வந்தவன் அன்னையிடம் தொழில் விஷயமாக வெளியூர் செல்வதாகத்தான் கூறினான். மேலும் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என அன்னையிடமும் நர்ஸிடமும் வெகு அழுத்தமாக கூறிவிட்டே கிளம்பினான். அவன் மீண்டும் இன்ஸ்டியூட் வந்தபோது சாருவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு இப்போது தயாராக இருந்தாள். தந்தையை நினைத்து மீண்டும் மீண்டும் அழுதிருப்பாள் போல. முகம் அலம்பியதையெல்லாம் தாண்டி அவள் கண்கள் சிவந்துதான் இருந்தது. ஜெகன் வந்ததும் சாரு கிளம்ப, பயப்படாம போடா, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, பார்த்து பத்திரமா போ என அபிராமி கூற, ஆமாம்மா பார்த்து போ என்றான் வினயும். அவர்கள் பேசுவதை ஜெகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தானே ஒழிய இடையில் எதுவும் பேசவில்லை. அபிராமியும் வினயும் சாரு முன்பு அவனிடம் பேசவில்லை. சாரு கவனிக்காத போது இருவரும் கண்களாலேயே ஜெகனுக்கு விடை கொடுத்து அனுப்பினர்.